ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 5 பல்லு பூண்டு, 1 ஆனியன். அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கல்லுப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் மோடில் செட் பண்ணி வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம என்ன கன்சிஸ்டன்சியில் செட் பண்ணுறோமோ அதே கன்சிஸ்டன்சியில் நான் கொடுக்கும். இப்போ நான் மீடியம் மோடில் செட் பண்ணியிருக்கேன். அதனால் மீடியம் மோட்லேயே எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலே. அப்புறமா இந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 10 கருவேப்பிலை இலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். தேங்க்யூ.